What is modal auxiliary and what are the types of modal auxiliaries? Come, let's see. Modal auxiliary verbs, also known as modals, are a type of auxiliary verb that are used to express possibility, ability, necessity or permission. ஒரு சென்டென்ஸில் உள்ள நவுனுக்கு ஒரு எபிலிட்டியை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னா, ஒரு பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நவுன் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் மொடல் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மொடல் வேர்ப்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சிலரி வேர்போட டைப்பு தான் மொடல் வேர்ப்ஸ். இந்த மொடல் வேர்ப்ஸை 2 டைப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ப்ரைமரி மொடல்ஸ் அண்ட் செமி மொடல்ஸ். ப்ரைமரி மொடல்ஸில் 9 வேர்ட்ஸும், செமி மொடல்ஸில் 4 வேர்ட்ஸும், ஸோ டோட்டலாக 13 மொடல் வேர்ப்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பேசிக்காக மொடல் வேர்ப்ஸை பாசிபிலிட்டி, எபிலிட்டி, நெசசிட்டி ஆர் பெர்மிஷன் இந்த 4 யூசஸுக்கும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு சின்ன ட்ரிக்கு நீங்கள் இதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் இந்த 13 வேர்ட்ஸையுமே ஒரு சில வேர்ட்ஸை சேம் பர்பஸ்க்கு ரிப்பீட்டடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ பெர்மிஷன் அப்படின்னா நீங்கள் கேன் யூஸ் பண்ணலாம், குட் யூஸ் பண்ணலாம், மே யூஸ் பண்ணலாம், மைட் யூஸ் பண்ணலாம், இல்லை சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது உங்கள் மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பெர்மிஷன்னா மொடல் வேர்ப்ஸில் இது மட்டும்தான் நம்ம எடுக்கணும், ஒரு 2 செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பெர்மிஷன் இல்லை பாசிபிலிட்டி அப்படின்னா இந்த 2 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மாடல் வேர்ப்ஸோடைய செலக்டிவான யூசேஜ் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த யூசேஜுக்கு மட்டும் நீங்கள் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸ்க்கு வித் எக்ஸாம்பிள்ஸோடு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.